பாப்பாவை பேச மாட்டேன் நான் அவசரப்பட்டு கொடுக்க வேண்டாம் சாப்பிட்றேன் கூட தொழில் அடிக்கிறான்னு பெரிய வேலை பண்ணுவோம் அடிக்கிற கற்கரை அடிச்சுன்னா அதுதான் இங்கே தம்பியை போலையோ தம்பியின் வைஃபை போலையோ சரி வரும் போல அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே, கிலோட வீட்டை தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணிக்கு மேலே ஆச்சுது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆசைப்பட்ட கேட்ட ஒரு சாப்பாடுன்னு சொல்லுவோம், என்னமா சொல்லுவோம், ஒரு ஸ்வீட். ரைட். அதாவது வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம், தொதல் அடிக்க. உண்மையில வந்து தொதல் அடிக்க போறோம்னு வெளுக்கிட்டு இருக்கோம். ஆனா தொதல் எப்படி வருதோ அது வந்து கடைசிலாம் தெரியும். நீங்க தொதல் சாப்பிடுறீங்களா? நீங்க வீட்டை அடிச்சு சாப்பிட்டீங்களா? கடை நான் நினைச்சேன் கதைக்க மாட்டாங்கன்னு கடுங்கதையா கிடக்க. இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு தங்கச்சிக்கு? 17. உங்களுக்கு என்ன முறை திலு? மச்சி. அப்ப கல்யாணத்துக்கு வரையில அதுக்கு மாமா தான் கட்டி போடணும். மாமா தான் சொல்றேன் உண்டு, மாமாக்கு தெரியாதா? வந்து நீங்க அப்ப எங்கன்னு சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்க தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். அப்ப இன்றைய பார்த்தீங்கன்னா மக்களே தொதெல்லாம் நடிக்கிற வீடியோவாக தான் இருக்க போது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எங்கள்கிட்ட சேனல் ஊடாக வந்தால் எடுத்துக்கொள்வோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஃபேமிலியாக தான் இருக்கும். இன்றைய தினம் வந்து வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரஜம் தான் பாவம். உண்மையில் எங்களுக்கு ஒரு வரம் மாதிரி கிடைக்காது. ஏன்னு சொன்னால் என்னதான் கேட்டாலும் ஒரு மறுப்பு இல்லை. நான் உண்மையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலுப்பாக இருந்தது, படுத்துட்டேன். ஆனால் முழு அலுவலுமே வந்து தான் வந்து ஒரு கல்யாணம் கட்டுற அந்த புள்ள வந்து ஒரு கொடுத்து வச்ச ஒரு புள்ளையாக இருக்கும். என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள்? வீட்டு பொறுப்பில் உண்மையில் நானே அப்படி இருந்ததில்லை. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்ஜனை பற்றி? கொஞ்சம் அந்த பச்சை கிளிக்கு என்ன செய்யலாம்? வீட்டு பொறுப்பு மக்களை ஜானகனை வந்துட்டாங்க. அப்போ ஏதோ பண்ண காய்ச்சி ஒன்று நீங்கள் 2 பேரும் செலிபிரிட்டி இந்த மாதிரி சரி. அப்போ நாங்கள் இப்போ தொதல் அடிக்கிற தங்கச்சியை சொல்ல கடமைப்படுறீங்களா? அங்கே வீடியோ பார்க்குற உள்ளங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இன்னும் 4 3 நல்ல வாவா எப்படிப்பட்டவா சாவா தன்னை பற்றி கொஞ்சம் அடிச்சு விடணும் அப்படி என்ன மாதிரி சொல்லிக்க மாட்டேன், நம்பிக்கை. அவருக்கு என்ன சொல்றேன், கமெண்ட் சில பேர் வந்து கொஞ்சம் தப்பா போடுவீங்க. ஆனா எப்படி எங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி போறாங்க அப்படின்றது பத்தி. இல்ல அவங்க ஆனா ஒரு புதுசா ஒரு கொஞ்சம் டீம் ஒன்று வலுக்கிட்டு சைபர் கிரைமுக்கு தான் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கெல்லாம் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க, பார்க்க விருப்பம்னா பார்க்கணும். அதுதான் அது ஒரு சில பேருக்கு வந்து இந்த பேட்டா வந்து எழுதுறது வந்து அவங்களுக்கு அது சந்தோஷம். அது என்னன்னு சொல்றது, நாங்க ஜாலியா அங்க இங்க திரியிறது, எல்லாரும் எங்களை வீடியோஸுக்கு வாரது இதுக்கு தாங்க இல்லாம வயிறு போச்சு காதால புகை வருது போல. ஒரு மனுஷனுக்கு வந்து கெட்டு போயிருந்தா ஐயோ பாவம் சாப்பாடு தண்ணி இல்லை பாவம் திடீர் அந்த பொடிக்கு ஒரு 500,000 காசை கொடுத்து சாப்பாடு வேண்டி கொடுக்கணும், உதவி செய்ய கையில் உண்டு கதைப்பாங்க. கொஞ்சம் நல்லா வந்தால்
உப்பா நல்லா வந்துட்டு ஆத்திரமா காய்ப்பாங்க. அது சனத்துன்ற ஒரு சில பேர் இயல்பு அதுதான். அப்போ ஓகே தானே. இப்போ நாங்கள் இப்போ போய் நாங்கள் என்னென்ன மாதிரி தொழில் அடிக்க போகிறோம்ன்ற எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். தங்கச்சி நன்றி வீடியோக்கு வந்துட்டீங்க கேட்ட கையோட. உங்கள் அம்மா அப்பாவை பேச மாட்டேன் தானே? உயிரை அவசரப்பட்டு கொடுக்க வேண்டாம். பேச வச்சுருந்தேன் கொஞ்சம் காலத்தை புறா தேவை வேண்டாம் கேட்கிறேன். இல்ல எனக்கு வாழ வேண்டிய வயசு இல்லை. கொஞ்சம் காலம் போகட்டும். அவங்களும் வாழ பிடிக்கல போட சின்ன வயசு. சரி. அப்ப நாங்கள் தொழில் அடிக்கிற பாப்பேன். அத்தையும் வந்து குழம்பு கொண்டு நிக்கிற அங்கால எந்த வீடியோ எடுத்து நிக்கிற இந்த சமைக்கிற அளவுல பாருங்க கொண்ட மாதிரி இருக்கு. அது என்ன புட்டு என்ன போகுது புட்டாவி மாமா என்ன இது மாமா நான் இப்பெல்லாம் வச்சு கொண்டு மாமா வேலை செய்யறேன். மாமா மட்டப்பட்டுதான் சகானாவோட சரியா. நம்ம சந்தோஷம். நாங்கள் இப்போ தொழில் அடிக்கிறப்ப பார்ப்போம் எவ்வளோ தான் சாரி சொன்ன வீடியோ பிடிச்சி கொண்டு நிற்கிறது. நாங்கள் இன்றைக்கு தொழில் செய்ய போகிறோம். தொழில் செய்கிறதுக்காண்டி தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். பாப்பிங்கள் என்னடா தேவையான பொருட்கள்ன்ட்டு பாலை காட்ட போகிறோன்னு சொல்லி 12 தேங்காய் எடுத்து திருவி நாங்கள் மிக்சியில் அடித்து ஏற்கனவே புளிஞ்சு வச்சுட்டோம். அதை தான் காட்டோம். கொஞ்சம் பாருங்க நல்ல மொட்டை பாலாக புளிஞ்சு வச்சுருக்கிறேன். 12 தேங்காய். அதே மாதிரி இந்தால மாவு எடுத்து வச்சுருக்கிற மாதிரி சிம்மா 1.5 சுண்டு 12 தேங்காய்க்கு. இந்தால பார்த்திங்கன்னா 1.25 கிலோ சர்க்கரை கச்சான். கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் சீனியும் போடுறக்காண்டி சீனியும் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இவ்வளோ தான் எங்களுக்கு தொழிலுக்கு தேவையான பொருட்கள். கரைக்கிறதுக்கு முதல் நாங்கள் இந்த சர்க்கரையை முதல் நாங்கள் அடுப்பில் வச்சு சூடு காட்டினோம்னு சொன்னால் இதுக்கே இருக்கிற அந்த கழிவு பொருட்கள் அந்த கட்டியாக அந்த கருப்பு தும்பல் இருக்குன்னு அதெல்லாம் இல்லாமல் வடிச்செடுக்கலாம். அதுக்காண்டி நான் முதல் அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இந்த பாருங்க நாங்கள் இப்போ இந்த சர்க்கரையை நல்ல வடிவாக பானியாக காய்ச்ச போகிறோம். ரெண்டாத்தான். ஓ என்னத்துக்காண்டி சார் பானியாக காய்ச்சல சொல்லுங்க. அப்போ என்ன காரணத்துக்காண்டி என்ன தெரியாதோ? முன்ன பின்ன தொழில் சாப்பிட்டது இல்லையா பிள்ளை? இனிப்புக்கும் கலருக்கும். அப்போ இனிப்புக்கும் கலருக்கும் அப்போ எவ்வளோ வித்தியாசம் உண்டு. அதுல இருக்கிற கழிவுக்காண்டி அதுல அந்த கருப்பு கட்டிக்கலாம் தருமே இல்ல அதுக்காண்டி தான் இதுல காய்ச்சினோம் என்றால் இதை இப்போ வடி கட்டி எடுத்தால் அதுக்குள்ள வர கழிவுகளை எடுக்கிறதுக்காண்டி பாத்தீங்கடா. இது என்ன மாத்த குப்பன் மாவை அரிசி மாவு கொஞ்சம் கொண்டாங்க. இல்லையே பார்க்க தெரியலையே. அப்படி நல்ல வெள்ளையா இருக்கு. என்ன வெள்ளை அரிசி மாவு? ஆனா நான் உண்மையா இந்த வயசுக்கு இப்படி மாவு நான் பார்த்ததே இல்ல. அரிசி மாண்டா ஒரு சிவத்த கலர் ஒரு லைட்டான கலர்ல இருக்கு. நாங்கள் பைசலாங்க உண்மையா அடிச்சது. சரி இதுக்கு போடுங்க. நாங்க கரைக்கிறாங்க போடுங்க சார். நீங்க என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்றீங்க? பாலுக்குள்ள அரிசி மாவும் பாலையும் தான் மிக்ஸ் பண்றோம். இங்க பாருங்க. ஓ பொங்கு நல்ல வடிவாக அரைஞ்சிட்டு என்ன பொங்குறதோக்கா ரைட். அப்படி என்ன செய்யணும்? இஞ்சி பார்த்தீங்களா? இஞ்சி சக்கரை கட்டி எல்லாமே கரைஞ்சிட்டேன். ஆமாம். இது என்ன செய்யணும்? இந்த பால் இதை நாங்க சட்டிக்கு விட போறோம். இந்த மாவும் கரைஞ்சிட்டு என்னத்துக்காண்டி பாலுக்கு போட்டு கரைக்கிறதுண்டா கட்டி தன்மையில் இல்லாம இருக்கிறது. சரி சார் வாங்க சட்டியை தூக்கிக்கொண்டு இப்படி வாங்கோ. கச்சான் எல்லாம் முடியுது. சத்தியமா எடுக்கவே என்னடி பால் அள்ளி அப்படியே குளிக்கணும். அப்போ ஒரு சிறு எடுத்து குளி பார்த்தீங்களா? அதை ரக்கணுமா இப்படியே? ஓ இதை நாங்கள் இங்கே வடிவாக காய்ச்சியாச்சு வடிக்கணும். இப்போ நான் ஆறட்டுமே இது ஆறட்டும். நாங்கள் இப்போ அதை வைப்போம். சட்டியை தூக்கி அது இப்படி சைட்டா வைங்க. அது பாலை வைப்போம். சக்கரை காய்ச்சிட்டோம். இப்போ நார்னா தான் வடிகட்டி வைக்க போடலாம்.
நம்ம அது ஆறட்டும் நாங்கள் இப்போ பாலை சூடாக்குறோம் கொஞ்சம் கீட்டா இதை பார்த்தீங்களா என்ன மாதிரி சர்க்கரை காய்ச்சின வடியா வடிகட்டி வடிக்க என்ன மாதிரி வாரேன் பார்த்தீங்க நல்லாவும் இருக்கு பார்த்தீங்களா சர்க்கரையும் நல்ல வடிவாக கரைஞ்சி முதல் இந்த முகத்துக்கு வந்துட்டு என்ன செய்யலாமா ஆ புகைக்கிறதுக்கு புகைக்கிறதுக்கு உரங்களை நல்ல உரங்கள் வச்சா புகைக்காது மற்றும்படி உரகு நல்ல மாதிரி இருந்தால் புகைக்காது இவ என்ன தடவை சீனி இப்போ ஓடுறது இல்லைங்கோ தொதல் மாமா என்ன யாருக்கும் கொடுக்கணுமோ முதல் மாதிரி வந்தா கொடுப்போம் தொதல் மாதிரி வரும் அதான் முதல் மாதிரி வேகமோ சார்ஜன் ஆனால் சார்ஜ் நீங்கள் போய் நின்றோன்னா அந்த இது விளையாடி இதண்டது இல்லை புகார் அடிக்குது இல்லை என்ன மாதிரி கடி தானே ஆ என்ன மட்டை சீவி கொடுத்ததோ இல்லாட்டா ஆ அம்மா அடிக்குதுன்னு சொல்லி கஷ்டப்படுறேன் வந்துட்டாரு அடுத்த ஆள் இப்படி போய்க்குது இல்லை ஓ எனக்கு உதவி செய்யறாரு இங்க பாருங்க மெல்லமா அடிக்கணும் எவ்வளவு தூரம் இருந்தது எவ்வளவு தூரம் வந்துட்டேன் ஓ வத்தி கொண்டு வந்துட்டு இங்க பாருங்க கொஞ்சம் கிண்டா விட்டா அடியில் அடி பிடிச்சி அடிச்சு கொண்டு வந்துடும் நாங்க சுரண்டி தான் எடுப்போம் வேலைப்பாடு தான் பாத்தீங்களா தம்பி பார்க்க நாங்க வேலைக்கு புரசுவோம் போல சார் என்ன சாப்பாடு என்ன சொதல உண்டாக்கி இதுல என்ன மாதிரி வடிவாத்தான் தம்பி என்ன தாடி இல்லாம எடுத்து வடி வந்துட்டேன் அது என்ன புட்டா வைக்கிறீங்களா என்ன மாதிரி புட்டா வைக்கிறாண்டு மாமா என்ன மாதிரி என்ன மீனோ இல்லாட்டா மத்திய கறியோ புட்டை என்ன பக்கத்து வீட்டுக்காரர் இருக்குமோ கறிவாடை பொரிப்போம் இது என்ன புது அம்மியோட என்ன நடக்குது இங்கால புது அம்மி இது அந்த பொழிஞ்ச மண் மாதிரி அந்த அம்மின்ற கல்வெளி இருக்குதான் அதுக்காண்டி நாங்கள் இதை அரைச்சி எடுத்தா தான் நாங்கள் அரைச்ச இதெல்லாம் அரைக்கலாம் அதான் நாங்கள் போய் அரைக்கிறதுக்கு இப்படி எடுப்போம் இங்கே நிறைய எடுத்திருக்கேன் இங்கே வரும் என்ன மாமா என்ன மாமா நீங்க சும்மா ஆட்டிக்கொண்டு இருந்தா கச்சாங்க எடுத்து பக்கத்துல இருந்துச்சுலாம் தெளிவா என்ன கேட்குறீங்க இருந்து அரைச்சி கறி வேறு என்ன வேணும் அந்த சட்டை கொஞ்சம் நல்ல நிறமாக கிடக்கு கண்டு வாங்க வந்து தம்பி மட்டுமே இல்லை ஹெல்ப் பண்ணுறேன் போங்க நீங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் போங்க 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 தம்பி தம்பி ஒருக்கா கொடு என்ன புள்ளைய தூக்கி கரைஞ்சிட்டு போறீங்களா இஞ்சால வாங்க தங்கச்சி இஞ்சால வாங்க வடிவில்லாம் கிடக்கு அப்புறம் இஞ்சால வெளிச்சத்துக்கு நிற்க இப்போ ஓகே இது அள்ளி குடிக்கிறது தொதல் அடிச்சு சாப்பிட்டு தான் போறீங்க வீட்டியா 11:30 முடிஞ்சிருமான்னு நினைக்கிறேன் தங்கச்சி என்ன 12 ஆகும் போலக்கா இது இருக்க போகுது எனக்கண்டா இது வீடியோக்கு காண்டி போலாம் கிடக்கு சரி காணுங்க தம்பி தம்பி போங்க எவ்வளோ பண்ணுறது மினாக்காட்டுன்னு சொல்லுங்க அப்போ எப்படி அப்படி நீங்கள் வந்து 1 மணி ஆச்சு விடுங்கப்பா கொஞ்சம் தண்ணி மாற்றி கொடுங்க தங்கச்சி பிள்ளைல கண்ணெறிய கவனம் மெல்ல மெல்ல வெளிச்சாலும் அதுக்கு நோண்டு அளப்பு
டெலிஃபோன் பண்ணா கண்டிப்பா நோ மாதிரி செய்ய வேண்டியது ரைட் எப்படி அப்ப கதை கொடுங்க கட்டிட்டு பார்க்க கொஞ்சம் பின்னுக்கு வாங்க ரைட் ரைட் இப்படி தான் புடி நீளம் இல்லை சட்டை எரிஞ்சு விடும் ப்ரோ மெது மெதுவா செய்தா கலைக்காது வேகமா உப்பு தந்துடல தந்த வச்சுட்டு இப்படி அடிக்கிறேடா பாஸ்டா தான் அடிச்சாதான் இல்லையா அடிச்சு கொடுப்போம் பாஸ்டா அவ்வளவு அடிக்கிறோம் அவ்வளவு ஆமா பேசுறாரு அம்மா அதற்கு என்ன என்னத்துக்கு வேகமா அடிக்க பேசுறாரு வேகமா தானே தொதலுக்கு அடிக்கணும் ரைட் அம்மாட்ட கொடுங்க அம்மா அம்மா செய்யுங்க சாருன்ட்ட கொஞ்சம் கொடுங்க உடம்பு கொஞ்சம் குறையாட்டும் நெருப்பு சுட்டு அவாட்டையும் கொடுப்பேன் சரி இல்லை அம்மி குலை கொண்டு என்ன படிந்து கொஞ்சம் இனிப்பு பார்க்கணும் சகான குட்டியை பாப்பமா சகான குட்டி டேய் இல்ல புது ஆக்கள்னு சொன்னா கூடுதலா அங்கேயே நோட் பண்ண ஆயிட்ட போல சொல்லுங்க தங்கச்சி இங்க தம்பியை போலையோ தம்பியின் ஒய்ஃபை போலையோ சரி இல்லை வந்து எவ்வளோ தம்பியை போல இந்த கண்ணு வளர்ந்த இமையில பார்த்தீங்களோ ஓய் ஓய் செல்லக்குட்டி சகானா குட்டி திலோ என்ன சரி களைச்சி போட்டீங்களோ எவ்வளோ காலம்மா 2 பேர் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க கனகாலத்து ஃப்ரெண்டோ மச்சல் ஆட்டு உங்களுக்கு தங்கச்சி முறை தெரியும் மச்சால் வேண்டாம் மச்சால் எத்தனை வச்சா வேண்டாம் அப்போ என்ன தோதை சாப்பிட்டு தான் போக போறீங்களோ சாப்பிட்டாதான் நான் போயிட்டு போவேன் உண்மையா பரவாயில்ல உனக்கு பரவாயில்ல ஒரு மணி பார்க்கறதும் பார்க்க வீடியோக்களுக்கு வர பிரச்சனை இல்லை தானே என்னத்துல செலிபிரிட்டியா இருக்கிறீங்க டிக்டாக்லயோ ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ இதுல ஃப்ரெண்ட் சரி அப்போ நீங்கள் தொதலை அடிச்சோன்னப்பா அப்பமே சாப்பிட்டு போங்க யாரோட அம்மாட வந்து நீங்கள் தம்பி தம்பி கொஞ்ச நேரம் தான் என்ன நீங்கள் அது கொஞ்ச நேரம் தான் இது என்ன கிடைச்சாங்க சொன்னா சார் எனக்கு ஓட கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் வீடு விட வந்து அடிச்சு தருவேன் முதல்ல ஒரு 5 நிமிஷம் தொதல் அடிக்க சொல்லு இந்த பச்சை கிளிக்கு இந்த மாமாக்குன்னு இல்லை பொறுத்த வேலைன்னு கிடைச்சிருக்கேனே பிள்ளையே பார்க்குறேன் சாட்டில்லாக்கு இப்போ இதான் மாமா தூக்கி வச்சுக்க கொடுக்க போறணும் மாமா நீங்கள் ரங்கணும் காலத்தில் அப்போ தான் எல்லாரும் கைப்பக்குவத்தை காட்டுங்க அது பேச்சு எனக்கு கொஞ்சம் வண்டி தான் நானும் நிறுத்துவேன் நான் அம்மா சட்டிக்கு வழியில வருது சாக்கு கட்டணும் வேலைக்கு நித்திர கொண்டாத்தான் விடிய வெளுக்கிடலாம் சார் என்ன மாதிரி அது விடியத்தானா முடியும் அப்படியே எல்லாத்தையும் காட்டி எடுத்து மொத்தத்துல வந்து நிக்கவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை போலக்கா அங்க தேங்காய் எல்லாம் பிரியாண்டா இங்க வந்தா தோர் அடிச்சு சும்மா 50 ரூபா இங்கே 500 ரூபா பஸ் காசு செலவழிச்சு 50 ரூபா தேங்காய் வாங்கலாம இங்க வந்து என்னடா தொதல் மேல தான் வருமோடாப்பா அடிக்கிறேன் நானு அதான் 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 கொஞ்சம் சோப்பு கலர் போட்டு விடுமா அப்படி இல்லை அதெல்லாம் அப்படியே சோப்பு தானே இல்லை சார் கூட்டி கொண்டு போக போறீங்களா உலகா தம்பிய தந்த புருஷன் அடிக்கிறது கஷ்டமா இருந்தா கிட்ட போயிட்டா தான் அடிக்க போறாவா தங்கச்சி என்ன விளக்கிட போறீங்களோ
சரி முட்டை விற்கணுமா இன்னும் முட்டை விற்கலையா 10 மணிக்கு புட்டு வச்சா இப்போ சாப்பிட்றேன் 11 மணி சாப்பிட்றது 12 மணி படுக்கிறது சுவர் குளிசையிலும் இருக்குது என்ன இல்லை அப்படி ஒரு புகையாக தான் கிடக்கு அடுப்பண்டால் அப்படித்தான் ஆவியும் வரும் சேர்ந்து சுதல் சாப்பிட்றேன் கூட இந்த சுதல் அடிக்கிறான்னு பெரிய வேலைப்பாடு எல்லாரும் அடிக்கிற கற்கிற அடிச்சுன்னா விடுறேங்க அதுதான் இஞ்சி அப்படி பொக்கேஜ் நிற்கலாம் நல்லா வந்துட்டு வரையோ நல்லா தான் பார்க்கவே லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் பழம் கிடக்கு கலர் எப்படி இதுக்காண்டு வேற முன்னே மேலும் போன் அடிக்குது வெயிலாக ரெடி பண்ணுங்க சார் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமோ ஓ நல்லா இருக்கும் நான் தானே தேங்காய் திருவினான் அதனால அப்போ நல்லா இருக்கும் ஆனால் சுதலுக்கு வந்து எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணணுமா ஓ சுதல் கொடுக்கலாம் என்ன காலையில் தான் சாப்பிடலாம் ஓ முடியக்கு தான் அது இறுகி வருமா கையுள்ள இதுடாப்பா இது மாதிரி தான் பால்கோவா பாலை விட்டுக்கின்றது இது தேங்காய் பால் அது பசுப்பால் வந்துட்டோம் என்ன கொஞ்சம் இருக்கு ஒரு மணிக்கு என்ன எப்படி செய்ய மட்டன் ஓகே இருக்குமே ம் நான் கொஞ்சம் என்ன எதிர்பார்க்க தெரியுமா இரவு இப்படி எண்ணில் வந்து மாட்டி விடுவீங்களா தம்பி ஓடியா தம்பி ஓடியா வா இங்கே அப்பு இங்கே வேறு என்ன நடக்குது என்ன நல்ல அடுப்பேன் நான் நாய்க்குட்டியை ஆக்குமன் இங்கே நிற்கிதுண்டு இந்த கரை சுரண்டோணும் அதான் மாமாட்ட கொடுங்க வந்து நிக்கிறேன் அதுக்கு நீங்க வேற இல்ல சத்தம் கேட்டு வந்து நீங்க சரி என்ன செய்யற அப்படிங்க வச்சேன் அப்படிங்க நாங்கள் இப்போ தோதல் சரியாக வந்துட்டு கச்சான் போட போகிறோம் பாருங்க இறக்குற கட்டத்தில் வந்துட்டு நாங்கள் என்ன கச்சான் போட போகிறோம் என்ன மிச்சத்தையும் போடுங்க அணைஞ்ச எடுத்து சாப்பிட போறீங்களாக்கணும் சரியா சார் என்ன முடியும் ஒன்றை கடிச்சு இந்த பிறக்க போகிறோம் ஆக்கள் இறங்கிடுவோம் போடா இல்லை இல்லை சரியாக வந்துட்டு நம்ம ரக்க சரிச்சா இந்தாங்க இனிமேல் நாங்கள் வச்சு வச்சுட்டு வேக போடுவோம் கொஞ்சம் அடிப்போம் இல்லை சரியாக வந்துட்டு என்ன மெரையில என்ன சைட்டால் இருந்து நாளைக்கு தேங்காய் பூளை தேங்காய் பிரச்சனை இல்லை சரி இந்தாங்க பாருங்க சரி சார் 2 கிலோ குறைவியல் கொடுங்க நம்மகிட்ட கொடுங்க அப்படியே பிஞ்சு பிஞ்சு வரும் சரி விடுங்க விடுங்க ஏன்னா மூத்த அடிக்க போ சரி போத்து அம்மாக்கு தேவையில்லை நாங்கள் எவ்வளோ களைச்சி போனோம் இன்னும் கொஞ்சம் தெரியும் அம்மா அக்கான பிள்ளையர் களைச்சி போட்டோன்னா என்ன சொல்றீங்க பாப்போங்க மாமாங்கள் என்ன நடக்குது புட்டுக்கு தேங்காய் இருக்கிறோம் மாமா என்ன ஏரியா நைட் சாப்பாடு போலையா அதுக்கு தான் வேலை செய்யணும் டேய் தம்பி இங்கே திரும்பி அடிங்க அடி ஒன்றும் தெரியதில்லை அங்கால புகார் அடிக்குது அவன் சம்பளம் வைக்க போறான் சம்பளம் வைக்கிறான் மாமா வாங்க மாமா வாங்க பக்கம் பக்கம் முடி வரக்கூடாது இல்லை மாமா ஆக்கள் முடிஞ்சிருவோம் ப்ரோ வலிக்கு உள்ள விடு நேரத்தில் வராதாக்க
ஏறாண்ட சொல்லுங்க நான் பூவண்டு சத்தம் போடுறேன் சார் நான் பிடிக்கிறேன் கிரீட்டோ ஒரு பக்கம் போய்க்கிறா இறக்கி நீங்கள் போட சரிங்கோ ஏன் சொன்னா இது ஏதோ மிஸ்டேக் ஒன்று இருக்கு என்ன தெரியல ஆக்கெல்லாம் புளியோ தெரியல இல்லைங்க இறக்கி போட சரிங்க இறுக்கி வருமுங்கோ நீங்க நிறைய தாங்க நாங்க இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படல தோதடிக்கு என்ன அப்படிதான் அடி பிடிக்காது இல்லைங்க இறக்கி போட தெரியாது ஒரு தூக்கி அப்படி போடுங்க என்ன சொட்டு அடிக்கணும் வச்சுட்டு கரண்ட் மணியாக்கு ஓடியாங்க 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 என்ன சரியில்லை இப்போ நாங்கள் புட்டுக்கு சம்பல் அரைக்கிறோம் இரவு சாப்பாடுன்னு வருதுமா பார்த்தீங்களா எப்படி நல்ல பேஸ்டாகவே இருக்கு பயத்தில் வந்து என்ன 10 நிமிஷம் அப்பு கொட்டிட்டேன் புட்டு வெங்காயம் வெங்காயத்தை கொடுங்க முதலடிக்க ஆசையாக கிடந்தோ சார்ஜோ இல்லை கலைக்குதோ கலைக்குது வெங்காயத்தை போட்டுட்டு சிவப்பு மிளகா போட்டது இப்படி வந்திருக்குன்னு பாருங்க அதானே இந்த நாவல் கலராக வந்திருக்கு இந்த மிளகா இங்கே வருங்க இந்த மிளகா வெங்காயத்தை தாங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் மாதிரி வந்துட்டேனே ரைட் கையிடுங்களோ இல்லை இது கையால் தம்பி குழச்சி விட்றா மடை வைக்கிறேன் கட்ட இதாண்டு அப்படி அகப்ப வலியுங்கோ ஆமாம் மற்ற பக்கம் அப்படி அங்கால மல்ல ரீப் தான் போச்சு போல கொஞ்சம் சரிங்க அளவளவா தானுங்க சரி அதுக்கு ஒரு ரேக்கம் வரும் போல சரி சரி மற்றதுக்கு விடுங்க மற்ற கூட அது ஒண்டுக்க விட்டு அளவாக வந்திருக்கும் போல அதுதான் சுடுது சட்டியில் துடாங்க ஏன் சொல்றீங்க சரி அம்மா இந்த விருப்பம் அப்படி இல்லைங்க ஆக மொத்தமா செய்கிறே இல்லைங்க இல்லை இல்லை தொதல் இப்படித்தான் சரி விடுங்க அம்மா விடுங்க ஒரு ஆள் இதுங்க வலிங்க எல்லாம் ஃபுல்லாக வலிங்க வலிக்கிற சத்தம் பக்கத்தை கேட்கும் அண்ணிட்ட கூட நம்ம வளமில்லாட்டி அண்ணி அதான் பிறகாதான் இப்படிதான் தொதல் விடுறது இங்க வேணுங்க இதாக மெல்லிசா போயிட்டுது இது சட்டி ஏன்னு ஒண்டுக்க விட்டு இருந்தா கேக் துண்ட அளவு இருந்திருக்கு நல்ல மஸ்கெட் வந்துருக்கு இதுவும் பெரும் இந்த மூலையில கெடுங்க வேண்டாம் இல்லாட்டா இதுக்கு அப்படி போட்டு விட்டா அரைவாசிக்கு வந்த கணக்காக இருக்கும் போல பார்த்தீங்கன்னா மக்களே உண்மையிலே நாங்களும் இப்போ பிளானை வந்து மாற்றிட்டோம் ஒரு ரேக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் வேண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உண்மையில் வந்து நினைச்சது வந்து 2 ரேக்கை தான் காணுன்ற மாதிரி ஆனால் கொஞ்சம் காணாம வந்துட்டு அப்போ நாங்கள் ஒரே ரேக்கை தான் போட்டாங்களே இருந்ததுன்னா பெரிய சொதல் கட்டியாக இருக்கணும் என்னம்மா விழுதோ தொதலுண்டா விழக்கூடாது விழுந்தா அடிச்சா பிள்ளை அப்போ திருப்பி அடிப்புங்க அடிப்புங்க இந்த சட்டியை வந்து வரங்க நியாயம் கூட மோசமாக கிடக்கு நியாயம் கூட மோசமாக கிடக்கு இதுக்கு வாழை இல்லையா இல்லாட்டி இல்லையா அப்படி அமைச்சு ஒரு துண்டு சாப்பிடுங்க எது இதை மலிச்சு விடுவோம் சாதா கொண்டாங்க
கிட்டாக்கா சார்ஜ் இது ஒரு ஆளை வேலைக்கு பிடிக்கணும் வளைச்செடுக்கிற கரண்டியில் வளைச்செடுக்கிற ஓ அது அங்கே போய் சுட சுட உண்மையாக பார்க்கும் பொழுது சார்ஜனா ஒருக்கா காலமையா கொலஸ்ட்ரால் குளுசா போட்டுட்டு தான் ஓ அது நாங்கள் சொதலாம் சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ரால் காரன் அப்போ யாருக்கு மீனாக்கா அடிச்சு டாக்டர் பார்த்தா அதுதானே பிறகு கேட்பார் தொதல் டாக்டர் வீடியோவை நல்லா கதை உங்களுக்கு விழாந்தாண்டு வந்து வலிக்கிற விதம் வந்து புள்ள நீங்க சாப்பிட புள்ளியோட சுடுது இது சம்பள ரஜால மூக்க துளைச்சி விட்டு இதுக்கு போடுங்க நாங்க சாப்பிட இதுக்கியா ஏய் போடுற இது சட்டியில இருந்தது என்ன மாதிரி இருக்கு இங்க பாருங்க இப்படித்தான் வரணும் இந்த அதுக்கு இதாண்டதான் சட்டி தாங்க நான் கழுவி தரேன். எடுங்க நீ கழுவுற ஆளு இல்லை அதில் இருக்கிற தொதலை வலிக்கவோ நல்லாவே வந்துட்டேன் ரைட் ஓகே உறவுகளே நாங்க இப்போ நாங்கள் நாளைக்கு வெட்டியெல்லாம் பீஸெல்லாம் பட்டியெல்லாம் வெட்டி எப்படி இருக்குன்ற மாதிரி நாங்களும் நாளைய தினம் வந்து வெட்டியே சொல்கிறோம் என்ன இப்போ கொஞ்சம் பதமாக விரட்டும் என்னத்தை வைக்கிறானே அதான் இறையெல்லாம் வந்து பதமாக வந்தோடனே பிளேண்டியோட ஒரு துண்டு சாப்பிட்டா வேற லெவலுக்கு இருக்குமென்று நம்புறேன் இப்படியே நான் என்னமென்று சொல்கிறேன் என்னம்மா அம்மா நாங்களே எல்லாம் வீட்டுல வச்சோம் சரி ஏன்னு சரி ஓகே பார்த்தீங்கன்னா மக்களே இரவே வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் முதல்லாம் வந்து வட்டிவாக அடித்ததுக்கப்புறம் வந்து பாப்ப மண்டமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எல்லாமே வந்து வட்டிவாக இந்த ரேக்கர் இரவு வந்து அப்படியே நீட்டாக விட்டுனாங்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வட்டிவாக இறுகி வந்துருக்கு கிட்ட வந்த பாருங்க முதல்ல எப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கண்டு கச்சான எல்லாத்தையும் பாருங்க மேலால மிதக்குது கலர் எப்படின்னு சொல்லுங்க கலர் என்னம்மா நல்லா இருக்கும் வேற லெவலில் இருக்கேன் ஆனால் நாங்கள் வந்து நினைச்சது 2 ரேக்கை ஃபுல்லாக வர மாட்ட மாதிரி ஆனால் கொஞ்சம் இறுகி வர ஒரு ரேக் அளவாக தான் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யணும் பட் நீட்டாக முதல்ல வந்து வெட்டி எடுக்கணுமா ஒன்றுக்கா வெட்டி போடுற காட்டினா ஒன்றுக்கு அளவாக வந்துடும் அப்படியே அப்போ வந்து இதை சார் நீங்கள் வெட்டுறீங்களா திரு வெட்டுறீங்களா கை வைத்துங்க அண்ணி வெட்டுறீங்க நீங்கள் வெட்டுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை என்ன ஊருக்கு போவேக்க தேவைப்படும் 2 துண்டு கை நடுக்கங்க கிடாக்க தம்பியோக்கா வெட்டுற வாடி வாடப்போ எங்க போகுது கருத்துல வேக்கம் போகுது அதான் உங்களை விடையே இல்லை இப்படியான வேலை இருக்கு நீங்க சரி வராது அப்படி அதுல பிடிச்சோண்ட தூக்குங்க அப்படி காட்டுங்க இதை இப்படி தூக்கி காட்டுங்க வெட்டாதீங்க அப்படி என்னென்ன மனுகளும் வரும் அப்படியே வேற ஐயா தூக்குங்க வேற வெட்டி போட்டு கவுட்டு கொட்டினா தான் அவங்களும் நான் எடுத்து காட்டேன் எப்படி இது இது புள்ள இது தொதல் வெட்டுவா புள்ள வெட்டுவா புள்ள அத்தை விட்டு அதுக்கே விட்டுட்டீங்க 2 துண்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட சாப்பிட தரக்கூடாது என்ன வெட்டினா பிழைச்சி போச்சு இதுதான் அடுவேன் எப்படி அது மாமா அந்த ரெய்னி அப்படி இல்லை முன்ன பின்ன அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அடிக்க தெரியாட்டா தான் பிரச்சனை வாழையில எல்லாம் வாழையில உள்ள வைக்கல தானே நினைச்சும் வாழையிலாம் கிளியராக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் பலவான கத்தின்னு சொன்னது நல்லா இருந்திருக்கு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இந்த கத்தியும் வந்து அதுக்கேற்றவன் இருக்கும் வளைவு கத்தி பாருங்க அப்பதான் நீட்டாக வெட்டலாம் என்னவா அந்த கரையே முருக்க சுரண்டுனா நீட்டாக வரும் நினைக்கிறேன் முதல் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பிறகு ஃபினிஷிங் சரியாக இருக்கு என்ன சார்ஜன் மற்றது இந்த சார்ஜனுக்கு கொடுத்து விட்டுறாங்க இனிப்போடலாமா ஏன்டா ஏற்கனவே உடம்போடு அப்படி இப்படி ஏன்னு மற்றது ஒரு திலுவுக்கும் என்ற டாக்டர் சொன்னவர் அல்சரா அப்போ அல்சர் பானி கொடுத்து கிடாக்கு அப்போ கண்டபடி இதுவோல் சாப்பிடக்கூடாது அதான் காலம் நான் சாப்பிட மாட்டேன் நான் உண்மையாக சாப்பிட மாட்டேன் தெரியுமா மற்றது காலமும் இந்த ரொட்டியும் சம்பளம் கூட நாங்கள் சரியில்லை ஆனால் இதுதான் நான் தேடுவேன்
இப்படித்தான் பெறணும் தொதலண்டா. இப்படியே எடுத்தோம்னு சொன்னா கொண்டு போனோம்னு சொன்னா உங்க இதுல கொண்டு விட்டுட்டு போகலாம். பீஸ்ன்றதுன்னா கிட்ட கணக்கு முருகன் இப்படிதான் இருக்கணும். இதுதான் பீஸ். ஒரு துண்டு 5 ரூபா ஆகும். இப்படியே ரேட கொண்டு போனீங்கன்னா முருகன் அது எவ்வளவு வரும்? இவ்வளவு விக்கிறேன்டா. 2 விக்கல. 2 விக்கல. ஒரு கிலோ 1700 ரூபா போல. இது எத்தனை கிலோ வரும்? 2 கிலோ வரும். 1700ண்டா? இதுல ஒரு துண்டு 3400. ஒரு துண்டு 100 ரூபா ஆகும். அப்படின்னா கூட வர போகுது. இல்ல அப்படி இல்ல. இது வந்து இப்ப நாங்க வீட்டை போற நாள் கடைசி நாள் இல்லோ. இந்த கடைசி நாள் இல்லை. நாங்க பின்ன விளக்கிட போறோம்டா. இந்த துண்டு ஒரு 5 பீஸ் எடுத்தீங்கன்னா வெட்டி எவ்வளோக்கா? சேர் உராக்கி விடுவோம் பிச்சுட்டு வச்சு. என்ன சரிங்க இவ்வளோ நாங்களும் இப்போ சாப்பிட்டு காட்டணும். கொண்டு வர்றது பாருங்க மக்கள் எம்மையா பாருங்க இப்படி இருக்கான்னு பாருங்க. சேரு கண்டோடி அது உங்களுக்கு 2 துண்டு எடுத்து வச்சுட்டீங்களா வீட்டை? மாமாக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி ஒன்று வேறு கொஞ்சம் கொண்டு வேறு அப்படித்தான் இருக்கணும். பின்ன மாடுதோ கொஞ்சம் என்ன பாருங்க கையில் சாப்பிட்டு பார்க்கட்டும். இது மற்றது என்ன பக்கத்து வீட்டுக்காரத்துக்குலாம் கொடுத்தானே ஒன்று அப்போ எங்களுக்கு ஒன்று தானே மிஞ்சா போகுது. அப்போ எங்களுக்கு அடிக்கல. ஆமா சில விஷயங்கள் பெம்பிளா கதைக்கிற வீடியோ பார்த்துட்டு ஒருத்தரும் குறைநச்சு கொள்ளாதீங்கோ. நாங்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் பெம்பிளா கதைக்கிறது எங்களுக்கு நாங்கள் சாப்பிடாட்டாலும் அடுத்து கொடுத்து தான் பழக்கம். அதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்து எங்களோட நல்ல பழகுற நீங்க என்ன முதல் சாப்பிடக்கூடாது. போற நேரங்கள்ல புற கரைச்சல் ஒரு வழி வெளியே நிப்பாட்டையில அங்க நிக்கல. அங்க கிரௌட் முந்திய மேல அங்க கிரௌட் கூட இப்ப 150 ரூபா. என்ன இது சாப்பிட்டா சுடனே குடிக்கணும். சாப்பிடுவோம் எனக்கு வேண்டாம். எனக்கு அப்ப சின்ன சின்ன வயசுல ஆக்களுக்கு நீங்க சாப்பிடுங்க சொட்டண்டாலுமே இந்த நான் நினைச்சேன் மாமாவுக்கு பெருசா வருத்தங்கள் ஒன்றும் இல்லை இவ்வளோ வயசும் வந்து அண்டை நினைச்சேன். ஆனா அப்படி நான் நினைச்சு கொண்டு இருக்க மாமா ஒரு விஷயத்தால கொஞ்சம் இந்த மனசை கொஞ்சம் இதான் டச் பண்ண விட்டேன். இது சொல்லல சாப்பிட்டு முடிஞ்சோடனே சுடுதண்ணியால் குடிக்குது. அப்பதான் நான் மனசு கிடைச்சேன். ஓ மாமாவுக்கும் கொஞ்சம் சாதுவா கிடக்கு போல கிடக்கு. வருத்தம் இல்லைன்னு சொன்னா அத்தைக்க மாட்டேன் தான். அதுல வீடியோ எடுத்துட்டு அந்த அக்கா மறைக்கிறீங்களே வருவா சரி அவ சரியில்லை தான் இது கொடுத்துருங்க. நீங்க அப்ப உண்மையில வந்து பாத்தீங்கன்னா மக்களே போறோங்கம்மா நான் ஒன்று கேட்கணும். முதல் நாங்க தொதல் அடிச்சாங்க வீட்டு இல்லையா? ஆரம்ப வீடியோ இப்படி தொதல் மாதிரி வந்தது இதேதான். முப்பது வட்டி எடுத்தனா இதோட கொஞ்சம் சக்கரை உண்மையா நல்லா தாங்க. உண்மையில நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சொல்லவே இஞ்சா நிக்க சாப்பிட்டு உங்களை எடுக்க மாட்டோமா சரி ஒரு கொஞ்சம் பட்டு புடி வட்டா தான் நின்று வாங்க சாப்பிடு. இது என்ன கிடக்கு? நீங்க என்ன ஹெல்பிங் கேக்குறீங்களா? இல்ல தானே நான் ஒன்று கேட்க சந்தோஷம் தானே. சொந்த வந்தாங்க இதான் பர்த்டே மஸ்கெட் தொதல் நல்லா மஸ்கெட் இதோட இருக்கும் என்ன உங்களுக்கு எப்படி சரியா இருக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு எது சரி இதுக்கு எது காணாது மா காணாது வேற எப்படி நல்லா இருந்தது. இது இந்த தனி பால்ல தொலைன்னு இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அதுக்கேதான் அடிச்சாங்க நாங்க குறைச்சி மா போடுறோம் நாங்க. அது நீங்க அப்படி போட்டிருக்கீங்க. அது அப்படித்தான் போட்டிருந்தா அது சரி இல்ல. அப்படிதான் குறைச்சி தாங்க ஒரு சுண்ணாம்பு போடுறது நாங்க ஒரு சுண்ணாம்பு போடுறோம். பத்து தேங்காய்க்கு ஒரு சுண்ணாம்பு அம்மா கொடுக்க இல்லைங்க கொலஸ்ட்ரால் முடியும். எனக்கு என்ன மறந்துட்டீங்க? எனக்கு இருக்குல்ல நீங்க மாமா தும்புதும் பண்ணிட்டு இதோட ஆறாவதா நீங்க சாப்பிடலையா?
சாரி என்ன கொடுக்கல ஒரு ஆள் கொண்டு தான் அதுக்கு பாசத்தை அப்படி இல்லை அப்பதான் அவர் வீடியோ சரியான முறையில் எடுப்பேன் அதுதான் ஒரு துண்டு சாப்பிட்டு அவனுக்கு அவரு அப்படின்னா இந்த தொண்டாடத்தை கொடுத்துருவாங்க நாங்கள் இன்னத்துக்காண்டி வேலைக்கு நாங்கள் இந்த என்ன சாப்பிட்டாங்க காலம் பால்ச்சோறு சாப்பிட்ட காரணம் என்ன சொன்னால் அதை நாங்கள் சாப்பிடாமல் நாங்கள் வந்து தொகையில காட்டி சாப்பிட்டு இருந்தா முழுக்களை முடிஞ்சவனை காட்டி தான் வேலைக்கே பால்ச்சோறு சாப்பிட்டாங்க குடிக்கல திகட்டும். சரி ஓகே உறவுகள் அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன அப்போ என்னம்மா நீங்களே சொல்ல போறீங்கல்ல சோதலை பற்றி அப்ப சந்தோஷம் அப்ப இதோட வந்து வீடியோ மக்களே முடிச்சுக்கொள்ள போறோம் எப்படி இதம் பதமா கிடந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா மக்களே இரவு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சிருப்போம் வீடியோ பாக்குறவைக்கும் தெரிஞ்சிருக்கும் இருக்கப்பட்டாக்களுக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சார் சம்பந்தம் இல்லை ஆச்சரிக்குது கொடுக்கலடா என்னதுக்கு உண்மையில தம்பி என்ற பச்சை மட்டை வரைக்கும் கொண்டு வராட்டா பாத்தீங்களா பச்சை மட்டையானதுல பச்சை இலை விழுது அந்த பச்சை மட்டை வரத்துலேருந்து கொண்டு வராட்டா முதல் நீட்டு அடிச்சிருக்கீங்களா அதே என்ற அகப்பியால எல்லாம் பப்பாசி பழத்துல இது காய்ச்சிடல கரு காய்ச்சிடல ஒரு பப்பாசி பழம் பிலாப்பழம் பிலாப்பழம் பப்பாசி பழம் பப்பாசி பழம் பண்றான்டா பிலாப்பழத்தை கருத்திலேருந்து வந்தோன்னா வாக்கு மாறி போச்சு அது டென்ட்டு தான் காய்ச்சிருக்கு இதை தாங்க நாங்கள் வீட்டோட காய்ச்சிட்டோம் சீ வேண்டாம் அப்ப தெல நீங்க சொல்ல போறீங்களா மாமா தொதல் எப்படி மாமாவுக்கு காவலி நாங்கள் போறதை நினைச்சு அதான் பாயில வார்த்தை சரி ஓகே தொடர்ந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு காணொலியில நாளைக்கு சந்திப்போம் எல்லாரும் பாய் சொல்லுங்க